Hi students, இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா expression for torque on a current loop placed in a magnetic field அப்படின்னு சொன்னோம். அதில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் யூனிட் நார்மல் வெக்டரும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொன்னோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா என் கேப்புக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு இடையில சப்போஸ் தீட்டா ஆங்கிள் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு தனித்தனியாக கூட கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை ஒரே கொஸ்டினாக கூட கேட்கலாம். சப்போஸ் தனித்தனியாக கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், ஒரே கொஸ்டினாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின் சூஸ் பண்ணால் நல்லது. இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நான் ஏற்கனவே வரைஞ்ச அதே டயக்ராம் தான், ஒரே ஒரு சின்ன வேரியேஷன் என்னென்னா யூனிட் நார்மல் வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு இடையில தீட்டா ஆங்கிள் இருக்குது. ஏற்கனவே 90 டிகிரி இருந்துச்சு, ஓகேவா? இப்போ இதில் ஏற்கனவே முதல்ல வரைஞ்சது அதே தான் எழுதியிருக்கேன். இது என்னது? கரண்ட் லூப் PQRS. இதில் I கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதில் ஏங்கிறது லென்த்து, பிங்கிறது பிரெத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என் கேப்பு, இது தீட்டா ஆங்கிள், இது டவுன்வர்ட் டைரக்ஷனில் மைனஸ் எஃப், இது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் ப்ளஸ் எஃப். இப்போ பாருங்கள், யூனிட் நார்மல் வெக்டர் என் கேப் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் இஸ் வித் அன் ஆங்கிள் தீட்டா. ரெண்டுத்துக்கு இடையில் தீட்டா ஆங்கிள் இருக்குது. இப்போ ஒரு செக்ஷன்லேயும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம். 4 பார்ட் இருக்குது. PQ, QR, RS அண்ட் SP அப்படின்னு 4 டாபிக் இருக்குது இல்லையா? 4த்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ I கேப் ஈக்குவல் டு A J கேப் அப்படின்னு போடுறோம். ஏன்னா இது வந்து J கேப் இந்த டைரக்ஷன் இருக்குது, அதனால் J கேப்பு. மைனஸ் எதுக்காக சார் அப்படின்னாக்கா அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் மைனஸு. அண்ட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B J கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். BI கேப் அப்படின்னு வரும், BI கேப், ஓகேவா? அப்போ F வெக்டர் PQ ஈக்குவல் டு IL வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதில் ஏல வந்து மைனஸ் இருக்கிறதால மைனஸ் எடுத்துக்கிறோம். I அப்படியே இருக்குது, ஏ அப்படியே போட்டுக்கிட்டீங்க. பிக்கு பதிலாக B. இந்த ஏக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே L இல்லையா? இது L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A J கேப் அப்படின்னு வரும். இதில் Lக்கு பதிலாக என்ன போட்டிங்க? ஏ போட்டிங்க. B அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த I வந்து இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து J கேப்பு, இது வந்து பார்த்திங்கனாக்கா I கேப். J கேப் கிராஸ் I கேப் அப்படின்னு கிடைக்குது. அப்போ மைனஸ் K கேப் அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த பார்ட் முடிஞ்சுது. செகண்ட் பார்த்திங்கனாக்கா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக we draw another diagram. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா QR அந்த செக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். QR அந்த செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் இது என்ன ஆக போகுதுன்னா அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற போகுது இல்லையா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக போகுது. ரொட்டேட் ஆன உடனே ஏற்கனவே இருந்த அந்த ஆங்கிளோட எவ்வளோ தீட்டா ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கிறதா வச்சுப்போம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாக்கா π/2 ஆங்கிள் இருந்துச்சு. தீட்டா ஆங்கிள் அது வந்து திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. திரும்பிடுச்சுன்னா நம்ம அந்த ஆங்கிள் மட்டும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாக்கா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது வந்து என் கேப்பு. இந்த ரிசல்டன்ட் இப்போ QR நான் என்ன செய்கிறேன், 2 காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் π/2 மைனஸ் தீட்டாவாக இருந்தாக்கா இது வந்து B இல்லையா? அப்போ B cos π/2 மைனஸ் தீட்டா, B sin π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னு நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இப்படி சுற்றுது இல்லைங்களா? இப்போ இந்த பக்கம் நெகட்டிவாக வரும், அதுவே இந்த பக்கம் போகும்போது இப்படி கரண்ட்டோட டைரக்ஷன் மாறப்போகுது இல்லையா? அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ SPக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஓகேவா? என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஆட் ஆகும், ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா சப்ட்ராக்ட் ஆகும். இந்த இடம் வந்து உங்களுக்கு SP, ஓகேவா? SP. அப்போ இங்கே வந்து இங்கே மைனஸ் ஆச்சு, இங்கே ப்ளஸ் ஆகும். இதை 4த்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டயக்ராமு, அது இப்போயும் சொல்லிடுறோம் பாருங்கள். இது என் கேப்பு. இப்போ இது என்னாச்சுன்னா ஏற்கனவே இந்த இடத்துல தீட்டா ஆங்கிள் இருந்துச்சு, இப்போ π/2 அளவுக்கு நமக்கு ஆட் ஆகுது. அதாவது π/2 இருந்துச்சு, அதில் தீட்டா அளவுக்கு ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ π/2 ப்ளஸ் தீட்டான்னு ஆகிடும். அப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? ரெண்டு டேர்மாக பிரிக்கலாம். இதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா B cos தீட்டா π/2 ப்ளஸ் cos π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா B sin, இதுதான் இல்லையா? அப்போ இது வந்து இந்த டேர்மில் எடுத்து எழுதிக்கலாம். இது நம்ம இன்னொரு இது வரையணும், அங்கே எழுதிக்கலாம். B sin π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் மட்டும் பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆன் செக்ஷன் QRல L இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரிசல்டன்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரிசல்டண்ட்டாக இருந்தால் மேலே இருக்கிற 2 காம்போனண்ட்டையும் ஆட் பண்ணலாம் இல்லையா? இப்போ B cos π/2 மைனஸ் தீட்டா ப்ளஸ்ஸு
அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல வந்து இது வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் ஜே கேப்பில் இருக்கிறதுனால நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே ஜே கேப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து எல்லோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து பி ஐ கேப், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. நீங்கள் இந்த 8 கேஸ் எடுத்துப்போம், 8 கேஸ்லையுமே பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஐ கேப் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ எஃபோட வேல்யூ என்ன, எஃப் கியூஆர் ஈக்குவல் டு ஐஎல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஐ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். எல்லுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா இதில் இருக்கிற ஜே கேப் காம்போனண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து நெகட்டிவ் ஜே டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகுது, இந்த ஐ டைரக்ஷனில் மூவ் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐ டைரக்ஷனுங்கிறது இப்படி, இது மேலே கீழே மட்டும்தான் நகரப்போகுது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா ஜே மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அப்போ sin π/2 மைனஸ் தீட்டா ஜே கேப் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்கும் ட்ரிக்னாமெட்ரியில், அதாவது sin π/2 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போ sin π/2 மைனஸ் தீட்டாவை நம்ம என்ன செய்யலாம், மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். நமக்கு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். சாரி, sin π/2 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இது காஸ் தீட்டா அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதுக்கடுத்து இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ் π/2 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தேவைப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கேஸ், இப்போ செகண்ட் கேஸ் முடிச்சாச்சு. தேர்ட் கேஸில் வந்து ஃபோர்ஸ் ஆன் செக்ஷன் ஆர்எஸ். இது ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். எல் இஸ் ஈக்குவல் டு ஏஜே கேப் அண்ட் பி ஈக்குவல் டு பிஐ கேப். இந்த பிஐ கேப் அப்படின்னு வரும். அப்போ நெக்ஸ்ட்டு எஃப்ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஐ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டீங்க, ஏக்கு பதிலாக ஏஜே கேப்பு. நெக்ஸ்ட்டு பி அப்படியே இருக்குது, இந்த பி எடுத்து எழுதிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஜே இருக்குது, இங்கே ஐ இருக்குது. ஜே வெக்டர் கிராஸ் ஜே கேப் கிராஸ் ஐ கேப் அப்படின்னு கிடைக்குது. ஜே கிராஸ் ஐ வந்து கேன்னு ஆகும். அப்போ மைனஸ் கேன்னு கிடைக்கும். இது தெரியும் இல்லையா? ஜே கேப் இன்ட்டு ஐ கேப் ஈக்குவல் டு மைனஸ் கே கேப். அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். அப்போ ஆர்எஸ்னாக்கா என்னது, ஐ மைனஸ் ஐ ஏபி கே கேப் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்து இங்கே எழுத போகிறோம். ஃபோர்ஸ் ஆன் செக்ஷன் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் காம்போனண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டீங்க. இங்கே ப்ளஸில் வரும், இங்கே ஐ கேப்பு, இங்கே வந்து கே கேப் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எஃப் வெக்டர் எஸ்பி ஈக்குவல் டு பிஐஎல் இல்லையா, அதாவது ஐஎல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு கிடைக்குது. இப்போ ஐ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டீங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் எங்கே ஜே கேப் எங்கே இருக்கோ, இது ஜே கேப் இல்லையா? ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேயில் மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கும் போது கே கேப்பில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இருக்காது. அதனால் இந்த பார்ட்டை விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து நம்ம இல்லை இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஐ அப்படியே இருக்குது. இதில் பி காஸ் தீட்டா π/2 ஜே கேப் மட்டும் எடுத்து எழுதிட்டோம். இந்த பி அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். பி சைன் π/2 ப்ளஸ் தீட்டா இன்ட்டு ஜே கேப் மட்டும் எடுத்து எழுதிட்டோம். அப்போ சைன் π/2 ப்ளஸ் தீட்டா, சைன் π/2 ப்ளஸ் தீட்டானா என்ன ஆகும் நமக்கு, சைன் இங்கே காசே இருக்கட்டும். சைன் π/2 ப்ளஸ் தீட்டானாக்கா நமக்கு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஐ பி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. சைன் ப்ளஸ்ஸாக இருந்ததுனால இங்கே காசு ஆயிடுச்சு. ஜே கேப் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் லூப் பார்த்தீங்கன்னா அந்த 4 காம்போனண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 4 ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஐஏபி கே கேப் அதை எழுதிக்கிட்டோம். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது, மைனஸ் ஐபி பி காஸ் ஜே கேப் அதையும் எடுத்து எழுதிக்கிட்டீங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஐஏபி கே கேப். இங்கே இருக்கிற டேர்ம் தான் இங்கேயும் வரும், ஆனால் மைனஸில் வரும். இப்போ இங்கே இருக்கிற டேர்ம் தான் இங்கேயும் வரும் பாருங்கள், ஐபிபி காஸ் தீட்டா ஜே கேப். இப்போ இதில் பார்த்தா இந்த 2 டேர்மும் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சல் ஆகிடும், இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் நமக்கு நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் த லூப் இஸ் 0. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க்குக்கு இன்னொரு டயக்ராம் இருக்குது. இதில் பாருங்கள், இது வந்து என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்வர்ட் டைரக்ஷன் எஃப் பிக்யூ, டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆர்எஸ். இப்போ இதில் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா π/2 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். அப்போ இது நம்ம 2 காம்போனண்ட்டாக திரும்ப பிரிக்கிறோம். இது வந்து பார்த்தாக்கா ஹரிசாண்டல் காம்போனண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக பிரிப்போம். b/2 sin π/2 மைனஸ் தீட்டா. ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆக்சிஸை பொறுத்து தான் நம்ம ஆங்கிள் எடுக்க போகிறோம். அதனால் b/2 தான் நமக்கு லென்த் வரும். b/2 sin π/2 மைனஸ் தீட்டா, இங்கே b/2 sin cos
π/2 மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ நெட் டார்க் ஆக்டிங் ஆன் த ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸில் எவ்வளோ டார்க்னா 1 ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் லென்த் இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா b/2 அப்படின்னு எழுதுவோம். இதில் ஃபோர்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, IBB cos θ அப்படின்னு கிடைக்குது. டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதால நம்ம சைன் காம்போனண்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா, இதில் இருக்கிற சைன் காம்போனண்ட் மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஏபினா என்னன்னு சொன்னோம், A = AB ஸ்மால் b இல்லையா. அப்போ ஏரியாவை A × Bன்னு எழுதலாம். இதுக்கு பதிலாக A போட்டுக்கிறாங்க. அப்போ BIL, ஏபிக்கு பதிலாக A போட்டிங்க, B அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இது வந்து BL கிடையாது, BI. ஓகேவா, BI sin θ × K கேப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, நெட் டார்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ திரும்ப என்ன செய்யணும்னா, டார்க் வந்து 4 காம்போனண்ட் இருக்கும், 4 காம்போனண்ட் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நெட் டார்க் அப்படின்னு கிடைக்கும். நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.